ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாத்ரூம்லேயும் கிச்சன்லேயும் லீக்கேஜ் இருக்கா? கவலையே படாதீங்க. வாங்க அந்த லீக்கேஜ் எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் வீட்டு மேடையிலையும் அப்படி தாங்க இருந்தது. மேடையை கழுவ முடியாது. கழுவினா தண்ணியெல்லாம் கீழே இருக்கிற பாத்திரம்லாம் ரஸ்ட்டு வந்துடும். ஸோ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்கள கூப்பிட்டு இது என்னங்க சொல்யூஷன், ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டபோது, அம்மா ஓட்டை பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சாவி ஸ்பேட்டோலெல்லாம் விட்டு காட்டினாங்க. நான் எப்பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி தரேம்மான்னு சொல்லிவிட்டு கட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க பழைய பேக்கை. அப்போ தான் புது பேக் போடும்போது நல்லா நீட்டாக போய் செட் ஆகும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷின் போட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு கட்டிங் மிஷின், அப்புறம் ட்ரில்லிங் மிஷினு. இது பண்ணும்போது தூசி நிறைய வருதுங்க கிச்சனில். அதனால் எல்லாம் போட்டு மூடியாச்சு. இந்த எப்பாக்ஸுன்றது ஒரு செட் ஆஃப் பவுடர், 2 சொல்யூஷன், சின்ன பாட்டில் அண்ட் பெரிய பாட்டில். இந்த பவுடரை கொஞ்சம் போட்டுட்டு 25 ml சின்ன பாட்டில்னால் 50 ml பெரிய பாட்டில் இருக்க சொல்யூஷனை போட்டு மிக்ஸ் பண்ணி டைல்யூட்டடாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டால் அவங்களே எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிடுவாங்க. இதை போட்டுட்டு ஃபிங்கர்ஸும் வச்சு ஃபில் பண்ணாங்க கையாலேயே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் வச்சு ஃபில் பண்ணாங்க. நல்லா ஓரம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணாத அப்படியே ராவாகவே கொஞ்சம் தூவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பவுடர்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. இது முடித்த பிறகு 2 hours கிச்சனை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈரம் பட்டால் காயாது, காயலைன்னா திருப்பி ஓட்டை வந்துடும். நம்ம அடுப்பை பற்ற வச்சோம்னா ஹீட்டில் கிராக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 hours யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க கிச்சனை. நாங்களும் 2 hours யூஸ் பண்ணலை, நல்லா காய விட்டுட்டு தான் யூஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லீக்கேஜ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒன்று நீங்களாக செஞ்சுக்கலாம், இல்லையா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் மேசனோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்கள கூப்பிட்டு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி அவங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுப்பாங்க பக்குவமாக. இதை முடித்த பிறகு பாருங்கள் எங்கள் கிச்சனை காட்டுறேன். எவ்வளோ நீட்டாக பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேடை கடையில் இருக்கிற கபோர்டுங்க. இந்த தட்டெல்லாம் எனக்கு ரஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், ரஸ்ட் ஆனதெல்லாம் காட்டுறாங்க எல்லா தட்டும். பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? பாருங்கள், இப்போ எங்கள் கிச்சன் ரெடி டு யூஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.